வணக்கம் மக்களே. நமக்கு கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டில் எந்த பைப்லையுமே தண்ணியே வர மாட்டேங்குதுங்க. எல்லா தண்ணியும் பைப்பும் அடைச்சிக்கிச்சு. உப்பு வந்து எங்கள் போரில் உப்பு அதிகமாக இருக்கிறனால எல்லா பைப்பும் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகி ஸ்டெயின்ஸ் ஆயிடுது. அது இல்லாமல் தண்ணி சுத்தமாகவே வர மாட்டேங்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாலே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் இருக்க மாதிரி தான் அவங்க பைப்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் நாங்கள் போகும்போது இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லா ரூம்ஸையும் எக்ஸாமின் பண்ணோம். எந்தெந்த பாத்ரூமில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிட்டு, மொத்தமாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மொத்தம் 3 பாத்ரூம் இருந்துச்சு. உள்ள வெளியே ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. எதுலேயுமே தண்ணி ப்ரெஷரே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஹீட்டர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்லெட் அவுட்லெட் ரெண்டையுமே வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பைப்ஸு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி கிளாஸட்டுக்கு போகக்கூடிய இன்லெட் பைப்ஸு, அப்புறம் ஷவர்ஸ், பிவிசி ஷவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, ஃபில்டரோட இன்லெட்டு இதையும் ரிமூவ் பண்ணிட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் டெக் பைப்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல யூஸ் பண்ணியிருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எஃப்டியை போட்டு நாம கொண்டு வந்தால் இந்த பிளாஸ்டிக் பைப்ஸை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். எந்தெந்த இடத்துல வாட்டர் டெக் பைப்ஸ் போட்டிருந்தாங்கன்னு பார்த்துட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக இருக்கக்கூடிய பைப்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வால் மிக்சர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த ஸ்டெயின்ஸ் இருக்கக்கூடிய பைப்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாங்கிறதுக்காக ஜஸ்ட்டு வந்துட்டு ஹேர்பிக்கில் ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே மோஸ்ட்டாக எந்த ஷவர்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டெயின்ஸ் வராது. சில பேர் வந்துட்டு அது தெரியாமல் ஆசிட்லாம் யூஸ் பண்ணி அந்த பைப்பே வந்துட்டு ரொம்ப பிளாக் ஸ்டெயின் வர மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஹெச்சிஎலை யூஸ் பண்ணி தான் இதில் இருக்கக்கூடிய இந்த பைப்லைனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் ஹெச்சிஎலை வந்துட்டு ப்ராப்பராக டைலூட் பண்ணிட்டு மேலே தனி டேங்க்கு கொண்டு போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஏர்வென்ட்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். ஏர்வென்ட் பைப் ஸ்டாப் டீ போட்டிருந்தாங்களே அந்த டீ ரிமூவ் பண்ணிட்டு, அவங்க ஆல்ரெடி கிளைண்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு தனி டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 4 to 5 இன்ச், அதாவது ஒரு 1/2 ஃபீட்டுக்குள்ளே மட்டும் தண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தோம். அவங்க அதே மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம துணியை வச்சு எல்லா அவுட்லெட் பைப்ஸையும் ஃபஸ்ட்டு அடைச்சிக்கிட்டோம். கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு இப்போ போயிட்டு மேலே வந்துட்டு நம்ம அந்த ஏர்வெண்ட் பைப் வழியாக உள்ளே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டைலூட்டட் ஹெச்சியில் வந்துட்டு டாப் அப் பண்ணோன்னே பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்ட்டு. அப்போனா அந்த அளவுக்கு உள்ளே வந்துட்டு இவங்களுக்கு உப்பு இருந்திருக்கு. அந்த உப்பு இருக்கக்கூடியதுனால தான் அது ஆசிடோடு ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அப்படியே பொங்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள் அப்படியே கருப்பு கலரில் ஆயிரும். அதுதான் வந்துட்டு உள்ளே எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுது. இங்கே பாருங்கள் ரொம்ப எவ்வளோ கருப்பாக வருதுன்னு சொல்லிட்டு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் உள்ளே இருக்கக்கூடிய உப்பு, மண் இது கூடலாம் ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுது. பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு பைப் வந்துட்டு 2 பாத்ரூம் போகுது, இன்னொரு பைப்பு ஒரு 2 பாத்ரூம் போகுது. நம்ம 2 பைப்பையும் டாப் அப் பண்ணி இந்த மாதிரி பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வெர்டிக்கல் லைன்ஸில் இருக்கக்கூடிய உப்புகளை எல்லாத்தையுமே நம்ம இந்த வழியில் தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஆசிட் கொடுக்கும்போது கூடவே தண்ணியும் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது டைலூட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணிட்டோம், இப்போ ஹரிசானல் லைனில் மேலே டாப் அப் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்ரூம்ஸ்லேயும் வந்து நம்ம வந்துட்டு அவுட்லெட் பைப்ஸை லைட்டாக திறந்து விடும்போது என்னென்னா மேலே ஊற்றின அந்த தண்ணி வந்துட்டு கீழே அவுட்லெட் வரைக்கும் டாப் அப் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப என்னென்னா மேலே உங்கள் டேங்கோட லெவல்லேருந்து கீழே அந்த பைப்போட லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே அந்த ஆசிட் மிக்சடு தண்ணி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு கிச்சன் லைனில் ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியுது அந்த நுரையா வருது இல்லையா. இது வந்துட்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கூட ரியாக்ட் ஆனதுனால அந்த மாதிரி நுரையா வருது. அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருது. இப்போ பாருங்கள் இது ஒரு பாத்ரூமு, அதாவது இன்னொரு லைனில் நம்ம 2வது லைன் டாப் அப் பண்ணோம் இல்லையா, அந்த லைனை வந்துட்டு நம்ம இன்னொரு பாத்ரூமில் போய் ஓப்பன் பண்ணும்போது இதுலேயும் வந்துட்டு அந்த ஆசிட் தண்ணி வந்துட்டு டாப் அப் ஆயிடுச்சு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலர் மாதிரி இருக்குன்னு. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிடோடு ரியாக்ட் பண்ணனால தான். இப்போ பாருங்கள் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு என்ன ப்ரொசீஜராக ஒர்க் பண்ணுறோன்ட்டு இதில் பாருங்கள் அந்த பைப் வழியாக வந்து உப்பு ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்குது. அது கூட நம்ம ஹெச்சிஎல் மிக்ஸ் பண்ணும்போது அது அப்படியே கரைஞ்சிரும். பாருங்கள் இவங்க மிக்ஸ் பண்ண அப்படியே கரைஞ்சிரும். பாருங்கள் இதுதான் நம்மளோட ஒர்க் மெத்தட். இவ்வளோ தான் மெத்தடாலஜி. நம்ம வந்துட்டு இதை தான் வந்துட்டு ப்ராப்பரான வகையில் பண்ணுறோம். ஏன்னா இதை வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா பைப்பு வந்துட்டு சில டைமில் உருகிருக்கூட சான்ஸ் இருக்குது. ஆசிட் வந்துட்டு அந்த பெண்டில்லாம் ரியாக்ட் ஆகும்போது அதை ப்ராப்பராக டைலூட் பண்ணி பண்ணணும். இதுதான் முக்கியமான மெத்தடு. இப்போ அவர் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஹரிசானல் லைன்ஸில் இருக்கக்கூடிய உப்புகளை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது இப்படி பண்ணுறோம். இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு நம்மளே ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய உப்புகளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன்னா வெர்டிக்கல் லைன்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஹரிசானல் லைன்ஸில் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பக்கெட் வழியாக நம்ம வந்துட்டு ஆசிட் எடுத்து ஹரிசானல் லைன்ஸில் பம்ப் பண்ணுறோம். இது வந்துட்டு ப்ராப்பராக டைலூட் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவர் வந்துட்டு பம்ப் பண்ணி அந்த ஹரிசானல் லைன் ஃபுல்லாகவே ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாரு. இப்போது இது ஒரு செட் ஆஃப் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய லைன்ஸில் ஒரு லைனில் நம்ம வந்துட்டு டாப் அப் பண்ணிட்டு, அதே மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் டைனிங்கில் ஒரு லைனில் வந்துட்டு டாப் அப் பண்ணுறாரு.
இப்போ என்ன ஆகும்னா இந்த வழியாக பாஸ் ஆகக்கூடிய எல்லா ஹரிசாண்டல் லைன்லையும் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கம்ப்ளீட்டாக ஆசிட் வந்துட்டு அதில் ஃபுல்லாகி ஃப்ளோவாக இருக்காக நின்றுட்டுருக்கும். அப்படிங்கிறப்போ இதில் ஃபுல்லாக ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இன்னொரு லைனை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு தண்ணி பயங்கர ப்ரெஷராக வந்துட்டு கிளியர் ஆகி வெளியே வருது. இப்போ பாருங்கள் அந்த தண்ணியோட கலரை பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு ஹரிசாண்டல் லேயரில் வந்துட்டு உப்பு இருந்திருக்குன்ட்டு. அது அப்படியே பாருங்கள் அப்படியே புகை விட்டு பயங்கர ப்ரெஷரோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இது ஃபுல்லாகவே உப்பு வெளியே வந்துடும். இப்படி பண்ணும்போது ஹரிசாண்டல் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான உப்பு வந்துட்டு பாருங்கள் எப்படி நுரையோட வருதுன்ட்டு அப்படியே கலர் மாதிரி. இந்த பைப்பில் சுத்தமாகவே தண்ணி வரல நாங்கள் வந்தப்போ. இந்த மாதிரி அதே மாதிரி அடுத்து பாத்ரூமில் ஒரு லைனில் ப்ரெஷர் கொடுத்ததில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை வெளியே எடுக்கிறோம். அதான் ஹரிசாண்டல் லைனை க்ளீன் பண்ணி வெளியே எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக தண்ணி வருதுன்ட்டு. இந்த ஷவர்லேயும் சுத்தமாக தண்ணி வரல. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு ப்ரெஷராக. பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணி நான் ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு காட்டுறதுக்காக இந்த பைப்பை ரிமூவ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் வீட்டுக்காரங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இவ்வளோ தண்ணி வருது, இவ்வளோ ப்ரெஷர்லாம் தண்ணியே வராது, குறுக்குறுன்னு தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் லைன். அதாவது எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக வரும். நம்ம எல்லா லைனையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த லைனை க்ளீன் பண்ணும்போது எல்லா ஆசிடுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் ஆகிரும் இந்த வழியாக. இப்போ பாருங்கள் கடைசியாக வந்துட்டு இந்த பைப்பு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பைப் வழியாக எல்லாத்தையும் ட்ரைன் அவுட் பண்ணிட்டுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாகவே ட்ரெயின் அவுட் ஆகுது. அது எல்லாமே ட்ரெயின் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பிளாஸ்டிக் பைப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரான வகையெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த வால் மிக்சரை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எடுத்து இந்த ஹேர் பிக்கில் க்ளீன் பண்ணியிருந்தோம். பாருங்கள் முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி ஷைனிங்காக இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த கிச்சன் லைனில் சுத்தமாக தண்ணி வரல. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக க்ளீன் பண்ணி நம்ம ஒவ்வொன்றையும் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எந்தெந்த லைனில் பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி காட்டிட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக டேங்கில் இருக்க தண்ணியை வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம டேங்கில் இருக்க தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா அதில் இன்கேஸ் ஏதாவது ஆசிட் இது மிக்ஸ் ஆகிருக்கலாம். அதுக்காக வந்துட்டு நம்ம சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்கை மறுபடியும் ஒரு 1 feet to 2 feet தண்ணியை லோட் பண்ணி அதை வந்துட்டு எல்லா பாத்ரூம்ஸ்லேயும் இருக்கக்கூடிய அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பைப் இருக்கோ அத்தனை பைப்லேயும் ஒரு 20 to 15 minutes போக வச்சோன்னா அப்படிங்கிறப்போ அந்த பைப் லைனில் இன்கேஸ் எங்கேயாவது ஆசிட் ஸ்டெயின் இருந்தால் கூட அது டைலூட் ஆகிருங்கிறக்காக எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ஒவ்வொரு பைப்பாக திறந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி போக விட்டோம்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைலூட் ஆயிரும். நம்ம இந்த ஒர்க் ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா பைப்பையும் வந்துட்டு ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இன்கேஸ் நீங்கள் 2 times கூட இந்த மாதிரி பண்ணலாம். டேங்க்கில் வந்துட்டு டாப் அப் பண்ணி எல்லா பைப் வழியாகவும் தண்ணி வெளியே எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டைலூட் ஆயிரும். அதுவும் இல்லை இன்கேஸ் அதுவும் பத்தலைன்னா நம்மகிட்ட வந்துட்டு டைலூட் பண்ணுறதுக்காக அந்த பவுடர் இருக்குது, அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆசிடை கம்ப்ளீட்டாக டைலூட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி சர்வீஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்ம பயோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.